ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி ரொம்பவே தமிழில் ஃபேமஸாக இருந்த உறவே உயிரை ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் நம்மளோட சக்தி அரோரா தான் நடிச்சிருப்பாரு. சில்சிலா ட்ராமாவில் குணாலுங்கிற கேரக்டரில் நமக்கு பிடிக்காத ஒரு ரோலில் நடிச்சிருந்தாலும் உறவே உயிரை சீரியல் மூலமாக அவர் எந்த அளவுக்கு எல்லா மனசுலையும் இடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். காதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாலே ரவி ஷாலினியோட அந்த லவ் ஸ்டோரி தான் உறவே உயிரை டிராமா தானே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய பேர் இந்த டிராமா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த டிராமா. சோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். சோ அதனால கல்யாண கோலத்துல அவ மணமேடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் அவ லவ் பண்ண பையன் என்ன பண்றான், அவன் கல்யாணத்துக்கு வராம அவளை ஏமாத்திடுறான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துலயே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அவளோட அம்மா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் தன்னை காதலிச்சு ஏமாத்தி கல்யாணத்துக்கு வராம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளால இந்த துரோகத்தை தாங்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ தான் இந்த டிராமாவோட ஹீரோயின், பேரு ஷாலினி. அப்ப அவ ஒரு செகண்ட் பித்து புடிச்ச மாதிரி மணமேடியில போய் தன்னால போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே இவ என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த மணமேடையில எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அக்னியையே அப்படியே ஒரு கோவ பார்வையில பாத்துட்டு இருக்கா. அப்பதான் நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி. நம்மளோட ஹீரோ பேரு ரவி. அவன் நம்மளோட ஷாலினிய சின்ன வயசுல இருந்து ஒன் சைடா காதலிச்சிருப்பான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சிருப்பா. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தன்னோட காதலி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேங்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல. கண் கலங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஷாலினியோட அம்மா அழுது கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருப்பா, என்னோட பொண்ணோட நிலைமைய பாத்தியா, அவ உன்னோட எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நீ எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவளை ஒருத்தவ ஏமாத்தி நீ தப்பா அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது வேற ஒரு பொண்ணு கூட. இப்ப அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்பா அவனோட அப்பாவும் சொல்றாங்க, இந்த பாருப்பா, உன் மனசுல ஷாலினி தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல இவனும் மணமேடியில போய் உட்கார்ந்து அவளை தாலி கட்டுறதுக்கு சம்மதிக்கிறான். ஆனா இத பார்த்தா ஷாலினிக்கு ரொம்பவே கோவம் வருது. இவன் இவ்வளவு நாளா இதுக்கு தான் காத்துட்டு இருக்கான், தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், தன்னை அடையணும் அப்படிங்கிறது தான் இவனோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே கோவமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஐயரும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் நடக்க போகும்போது உடனே ஷாலினி அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு கோவமா போயிடுறா. உடனே அம்மாக்காரங்க போய் திட்டிட்டு இருக்காங்க. என்னடி உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இந்த பாருங்கம்மா, அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தான். ஆனா அவன் என்னைக்கு என்ன காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே அவனை நான் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பாரடி, நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இந்த இடத்துலயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவளுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதனால வேற வழியே இல்லாம அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறா. மணமேடையில 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. கல்யாணமும் நடக்க போகுது. அந்த நேரத்துல ரவியோட அம்மா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. ரவி வேற ஒரு பொண்ணு, அதுவும் ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்க போறத தெரியும் போது இவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. டேய் ரவி, எந்திரிடா, உனக்காக அங்க நான் பார்த்து வச்ச பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ கூட தான் உன்னோட கல்யாணம் நடக்கணும். அதை விட்டுட்டு இவ கூட போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப ரவியோட அப்பா தான் தடுக்கிறாரு. இந்த பாரு, அவன் ஆசைப்பட்ட பொண்ணு கூடயே அவனுக்கு கல்யாணம் நடக்க போது, நீ தடுக்காத, இது ஏன் மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி இவரும் பேச இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ நம்ம ரவி ஷாலினியோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. ஷாலினி அவளோட அப்பா போட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவளை கட்டி அணைச்சு அலறாங்க. இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது அங்க நிறைய பேர் இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்துல இருந்தா இருந்திருப்பாங்க. சில கஷ்ட காலம் அவங்க வந்து ஏழையா மாறி இருப்பாங்க. இப்ப வாடகைக்கு தான் ஒரு வீட்டுல குடியிருப்பாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களும் இவங்கள வீட்டை விட்டு வெளில போ சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்க, அப்ப ரவி தான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டு போயிடுறான். இங்க அப்படியே ரவியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த கல்யாணத்துல கலந்துக்காமலே வந்திருப்பாங்க போல. அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னோட பையன் இவ்வளவு நாளா என்னோட பேச்சை தான் கேட்டுட்டு இருந்தான். இப்ப அந்த ஷாலினி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவ எப்படி இந்த வீட்டுல வாழ போறான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். அவளை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல ரவி ஷாலினி 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆரத்தி வந்து நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் வேற வழியே இல்லாம போய் முறைச்சிக்கிட்டே ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சில சடங்குகள்லாம் நடக்குது. புது மருமக வந்து மாமியார் வீட்டுக்கு வரும்போது நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க. அதுல ஒரு செம்பு நிறைய வந்து அரிசியை வச்சு அதை காலால எட்டி மெதுவா உதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஷாலினி பண்றா. அதுக்கப்புறம் ஒரு கலர் சாயம் மாதிரி இருக்கு, அதுல காலை வச்சு அந்த வீட்டுல மகாலட்சுமி மாதிரி ஒரு அடியா எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கும் வந்துடுறா. அதுக்கப்புறம் ரவி வந்து எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இவன் யாரை கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஷாலினியோட ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து நிக்கிறாங்க. இத பார்த்தா ரவி அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடா நடக்குது இங்க, இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது உடனே வந்து அவன் சொல்றான், இந்த பாருங்கம்மா ஷாலினி மட்டும் கிடையாது, இனிமே அவளோட குடும்பமும் இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. என்னதான் இருந்தாலும் இது அவங்களோட வீடு தானம்மா. அவங்க வந்து இப்ப ஏழையா ஆயிட்டதுனால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்கள கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான். அதனால நான் இவங்க எல்லாரையும் இங்க கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உடனே ரவி கத்துனா, போதுமா நிறுத்துங்க, ஏன் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என்னோட முடிவுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீங்களும் இங்கதான் இருக்கணும், அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறான். இதனால அவங்களுக்கு ரொம்பவே இன்னுமே வந்து ஷாலினி மேலதான் கோபம் வருது. அதோட அடுத்த சடங்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பால்குடம் மாதிரி இருக்கு, அதுல வந்து ஒரு மோதிரத்தை போட்டு யார் முதல்ல எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்வாங்கல்ல, அதுதாங்க நடக்குது. அதுல வந்து நம்மளோட ரவி தான் ஜெயிக்கிறான். சோ அதனால அவன் வந்து ஷாலினிக்கு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஷாலினிக்கு செம்மையா கோவம் வருது. பட் இவனுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு. அதனால அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க யாருமே சும்மாவே இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க, ரவி உனக்கு வந்து நாங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, சோ அதனால நீங்க ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, இங்கே வந்து ஷாலினி வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளோட அத்தைக்காரி என்ன பண்றாங்க, அவளுக்கு வந்து ஒரு பால்ல வந்து வேற ஏதாவது ஒரு கலந்து கொடுக்கணும், அப்பதான் இவங்க 2 பேரும் முதலிரவுல நல்ல விதமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா பிளான் பண்றாங்க. அதே மாதிரி கலந்து அவங்களுக்கும் கொடுத்துடுறாங்க. அவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரூம் இருக்கிற ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்க போன உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அப்படியே வந்து 2 பேரும் நர்வஸாவே உள்ளாக்க போறாங்க. அவர் ஷாலினி வந்து அந்த பெட்ல உட்கார, டக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குது. டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எந்திரிச்சு பாக்குறா. அதுல பார்த்தா ஒரு விளையாட்டு பொம்மை தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ரவி சிரிச்சிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு கோவம் வந்து அப்படியே தூக்கி வீசிடுறா. உடனே இவனும் எதுவும் சொல்லாம இங்கிருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் இவளுக்கு பயங்கரமா கோவமா வருது. ரவி எப்படி தன்னை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்பவே ஆத்திரப்படுறா. வாய் விட்டே கேட்க ஆரம்பிச்சிடுறா, எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ண, எதுக்கு என்னோட வாழ்க்கையை வந்து இப்படி அழிச்ச, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேனா, எதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேங்கிற மாதிரி எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ண, எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லை, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணனே எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன உண்மையாலாம் காதலிக்கல, என்னை அடையணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கிறா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ ஏன் இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப என்னடா உனக்கு, நான் முழுசா உனக்கு சொந்தமாகணும், என்ன முழுசா அழையணும்னு தானே நீ நினைக்கிற, அதுக்கு தானே இந்த கல்யாணங்கிற ஒரு டிராமாவை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சாரி எல்லாத்தையுமே அப்படியே கழட்டி போட்டு அப்படியே வந்து நிக்கிறா. இந்த என்னை எடுத்துக்கோ, என்னை அடைஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இவ எதுக்கு இப்படி பண்றாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே அவளை அப்படியே நெருங்கி போக ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவ பின்னாடி போக அவன் வந்து அவ பக்கத்துல நெருங்கி வந்து அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்.